ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். தென் இதை வந்துட்டு திரும்ப ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணி சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி மூன் ஷேப்லேயும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்ட்போர்டில். இப்போது இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண கார்ட்போர்டுக்கு பெயிண்ட் பண்ணி பார்த்தேன், அந்தளவு லுக்காக இல்லை. ஸோ அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கோல்டு கலர் கிளிட்டர் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹாஃப் மூன் கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் லைட் வந்து எடுத்துட்டேன். இப்போ அந்த மூணை சுற்றி இந்த ஸ்ட்ரிங் லைட்டை அப்படியே சுற்றி விட போகிறேன். நான் எந்த க்ளூவுமே ஒட்டலை, அது வந்து அந்த கம்பி வந்துட்டு மாட்டிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக சுற்றிட்டு எண்டிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் டேப் வச்சு ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் மாதிரி மேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த இதை அப்படியே வந்துட்டு அந்த லைட்டுக்கு மேலே, அந்த கார்ட்போர்டுக்கு மேலே அப்படியே வரிசையாக நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக அவ்வளோதான். இப்போது நம்ம போட்ட கிளிட்டர்ஸ் போட்ட சர்க்கிள் ஷேப்பில் உள்ள கார்ட்போர்டும் ரெடி, மூணில் ஃப்ளார் ஒட்டினதும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ சைடாக இருக்கிற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா OHP ஷீட் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 rupees லெட்டர் ஸ்டிக்கர் என்கிட்ட இருந்துச்சு. அந்த லெட்டர் ஸ்டிக்கரை வச்சு அந்த OHP ஷீட்டில் ரமலான் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இந்த கார்ட்போர்டோட பேக் சைடு வந்து ஒட்டிட்டேன். ஃபைனலாக நமக்கு ஒரு வால் டெக்கர் ரெடி. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ இதை வந்து வாலில் நம்ம ஸ்டிக் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். லைட் ஆஃப் பண்ணாலும் நல்லாயிருக்கும், லைட் இல்லாமல் பார்த்தாலும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேம்பூ ஸ்டிக் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 4 ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த 4 ஸ்டிக்கோட மேலே முனையில் ஓரத்தில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிக்கை இந்த மாதிரி ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடு ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 ஸ்டிக் வந்து ஒட்டிக்கிறேன். இது கொஞ்சம் ஒட்டுறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. கீழே வந்துட்டு நம்ம நல்ல ஒரு பேலன்ஸ்க்காகவும் ஸ்டிக் ஒட்டிக்கலாம். பட் நான் வந்து ஸ்டிக் ஒட்டலை, இந்த மாதிரி 4 ஸ்டிக் மட்டும் ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நம்ம கிளிட்டர்ஸ் போட்டால் நல்லா தான் இருக்கும். பட் நான் இந்த மாதிரி கோல்டு பெயிண்ட் பண்ணதோடய விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஷீட்டில் 3 ஸ்டார் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 3 வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி மேலே அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாரையும் எடுத்து அந்த 3ஓட சைடில் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டை சுற்றி கீழே அந்த ஸ்ட்ரிங் லைட்டை அந்த பேம்பு ஸ்டிக்கை சுற்றி விட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் தான் எனக்கு ஃபைனலாக தான் தோணுச்சு வீடியோ முடிச்சதுக்கப்புறம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிளாஸ் லைனர் பாட்டில் இந்த மாதிரி காஞ்சு போய் இருந்துச்சு, மூடி இல்லாமல் போட்டனால. சரி அதே எதுக்கு நம்ம விட அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே உள்ள ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி லைனர் வந்து உள்ளே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வெளியே நம்ம வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி லைட்டாக நெயில் பாலிஷ் ஊற்றி ரிமூவ் பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்துட்டு லேபிள் ஸ்டிக்கரில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டிக்கரை எடுத்து அந்த பாட்டிலில் அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 பக்கமும் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லோ பெயிண்ட் பண்ணி அதை லைட்டாக ஸ்பாஞ்ச் வச்சு டேப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கோல்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு மாதிரி நீட் பெயிண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த டெக்ஸ்சரில் வரணுங்கிறக்காண்டி தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் வச்சு டேப் பண்ணிவிட்டு கோல்டு பெயிண்ட் பண்ணேன். நான் ஏன் 2 பெயிண்ட்டாக பண்ணேன்னா கோல்டு பெயிண்ட்டு ஒரே கோட்டிங் நம்ம கொடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம் பாட்டிலில். ஸோ அதனால் எல்லோ பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கோல்டு பெயிண்ட் பண்ணேன். ஸோ இதே மாதிரியே நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா பாட்டிலும் இது பண்ணிட்டேன். ஒரு 2 பாட்டில் மட்டும்தான் நல்ல கலராக இருந்துச்சு. மிச்சம் 2 பாட்டில் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளாம் வந்து லைனர் யூஸ் பண்ணல, ஆல்ரெடி லைனர் காஞ்சு போய் இருந்த பாட்டிலை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதாவது சின்ன பிளாஸ்டிக் பாட்டிலில் லைனர் அப்ளை பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரிங் லைட்டை எடுத்து இந்த மாதிரி மடித்து விட்டு அந்த பாட்டிலுக்குள்ளே சொறி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப மடித்து விட்டு இன்னொரு பாட்டிலுக்குள்ளே மாட்டி விட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு பாட்டிலில் இதே மாதிரி 4 பாட்டில்லையும் வச்சுட்டு பார்த்தோன்னா செம்மையாக இருந்துச்சு. இதை வந்துட்டு நம்ம வாலில் ஒட்டிக்கலாம், ஸ்க்ரீனில் வந்துட்டு வளைச்சி விட்ட மாதிரி வளைஞ்சு இருக்கிற மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனல் லுக் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த லைட்டு நம்ம அந்த டியூப் லைட் இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணி பார்த்தோன்னா அழகாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குட்டி பாட்டில் ஏதாவது கிடச்சா. ஸோ இப்போ வந்துட்டு இதை நான் வந்துட்டு எப்படி மாட்டியிருக்கேன்னா வாலில் தான் மாட்டியிருக்கேன். அந்த கோட்ஸ் வால் ஹேங்கிங் ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பேன்ல, அந்த வாலில் வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச கிராஃப்டில் இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் பாக்ஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்க்கவே கோல்டிஷ் கலரில் இருந்துச்சு. சரி அதை அப்படியே பேக்ரவுண்டாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு அரபிக்கில் ரமலான் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம்
எழுதலான்னு சொல்லிட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் லைனரில் தான் எழுதலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி மார்க்கரில் எழுதிடலான்னு எழுதிட்டேன். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிக்க. ஏதாவது உங்ககிட்ட பிளாஸ்டிக் மூடி இல்லைனா கார்ட்போர்டில் கோல்டு பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி கூட டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃபோம் ஃப்ளார் எடுத்து அப்படியே சைடில் வந்து டெக்கரேஷனுக்காக ஃபிட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது பேக் சைடு வந்து ஸ்டிக்கர் வந்துட்டு ஒட்டி வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பேக் சைடு வந்து ரோப் வந்து ஃபிட் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக பண்ண போகிற கிராஃப்ட் வந்து சுத்தமாக சொதப்பலாயிடுச்சு. நான் லாஸ்ட்டாக ரொம்ப அவசரமாக வீடியோ எடுத்தேன். அதுவும் இல்லாமல் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ், நான் எடுத்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கனமாக இருந்துச்சு. ஸோ கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நைஃபும் என்கிட்ட அந்த ஷார்ப்பான நைஃப் இல்லை. ஸோ அதனால் இது வந்து சுத்த ஃப்ளாப் கிராஃப்ட் தான். நான் போட வேணான்னு தான் நினச்சேன். சரி இதில் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த மூன் ஸ்டார் இதெல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பள்ளிவாசல் மாதிரி இருக்க மாதிரி மார்க் பண்ணி ஆர்ச் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு ஒயிட் பேப்பரை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்க்குள்ளே அப்படியே லைட்டை ஃபிட் பண்ணிக்கிட்டேன். பார்க்க இப்படி தான் இருக்குது. அந்த ஸ்டாரும் ஒழுங்காக வரல, மூணும் ஒழுங்காக வரல. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கொசம்சான்னு வந்துச்சு. அந்த கார்ட்போர்டு வந்து சரியாகவே இல்லை கட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்போர்டு கிடச்சா ஒழுங்காக வந்து ஸ்டிக் பண்ணிங்கன்னா அழகாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள். எனக்கு கிளாஸ் லைனர் பண்ண பாட்டிலில் பண்ணதும் ஃபஸ்ட்டு கிராஃப்ட்டும் பிடிச்சிருந்துச்சி.